போட்டி விட்டா இல்ல, போட்டிடுறதுக்கு வேலையே இல்லை. தகடாப்பா மூஞ்சி வந்து இன்னைக்கு வந்து ஷைனிங் ஆயிடுச்சு. இனிமே இவரு ஷைனிங் ஆகணும். இவர் எப்ப ஷைனிங் ஆகுது? வேஷ்டி கட்டிக்கிறார முதல்ல. என் தலைவன் வேஷ்டியில வரான், பேண்ட்ல வரான். வெளி மாநிலம் போனா ஒரு நிகழ்ச்சிக்கு எப்படி போகணுமோ அப்படி போறான். யார் சொன்னா? அரசியல்வாதி. அரசியல்வாதி ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிக்கு சிம்ம சொப்பனம். மிரட்றீங்க. ஏன் போலீஸை உங்க கையில வச்சு ஆட்டுறீங்க? இப்போ விஜய் வந்தாலும் பாருங்க, போலீஸ் எப்படி ஃப்ரீயா விடுறாரு பாருங்க. அவர் அந்த விஷயத்துக்கு தலையிட மாட்டார். போலீஸ் விஷயத்துக்கு தலையிட மாட்டார். இந்த இவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நான் சொல்றேன், விஜய் ஆட்சிக்கு வரட்டும். ஒரு ஆஸ்பத்திரி எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு முதியோர் போய் நின்றுகிட்டு இருக்கான், காத்துக்கிட்டு இருக்கான். ஓபி சீட் வாங்குறதுக்கு உட்கார்றதுக்கு சேர் இல்லை. எங்கேயா சேரலாம்? இங்க இருந்த சேரலாம் எங்கேயா கேட்டா, சார் தலைமைச் செயலகத்துக்கு போயிடுச்சு சார். அங்கே எதுக்கியா? பப்ளிக் உட்கார சார். ஓமாந்தூர் ஆஸ்பத்திரியில் இருக்கு பார்த்தீங்களா? அது ஆக்சுவலாக என்னது? அது தலைமைச் செயலகமாக இருக்க வேண்டியது. அதான் இப்போ ஆஸ்பத்திரியை மாற்றிருக்கீங்க. அங்கே இருக்கிற நல்ல பொருள் ஏற்கனவே அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா செஞ்சது எல்லாமே இப்போ தலைமை அது மொத்தம் தேவை. இந்த அம்மா செஞ்சது எதெல்லாம் தேவையோ அங்கே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ டாக்டர் உட்காரலாம், ஓபி சீட்டு போடுற அந்த அம்மா உட்காரலாம், நர்சம்மா டயர்டானா ஒரு ஓரமாக போய் உட்காரலாம் ஒரு ஸ்டூலு. மக்கள் எங்கே உட்கார?